மாணிக்கம் போடா இங்கிருந்து. மாணிக்கம் அவசரப்படாதடா மாணிக்கம். நான் சொல்றது கேளுடா மாணிக்கம். யோ வாங்கயா வா. சார் ஸ்பாட்டர் மாதிரி இருக்கு சார். களவாளி போயில என் கல்யாணம் முடியறதுக்குள்ள ஐயாவையும் அவர் பையனையும் சேர்த்து வச்சிடலான்னு நினைச்சேன். அது நடக்காம போச்சு. கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்கவே முடியலையே. வித்யா, ஏ வித்யா, என்னடி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கல்யாணம் நடக்க போகுதுன்னு கவலையா இருக்கியா? அவ சந்தோஷமா தான் இருக்கா. நீ ஏன் எதையாவது கிளறி விட்டுட்டு போயிடாத. இல்ல, குடும்பத்தை பிரிகிற கவலை இருக்கும்ல, அததான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கு வந்த முதல்ல அத சொல்லு. அது வித்யாவ பெரிய கூட்டிட்டு வர சொன்னாரு. அவருக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்கு ஓயாம இவளை கூப்பிட்டு இருக்காரு? கல்யாண பொண்ண வெளியில அனுப்ப முடியாதுன்னு நான் சொன்னேன்னு போய் சொல்லு. இல்லத்த, அது மாப்பிள்ள சொன்னது மறந்துருச்சா வித்யா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன் புருஷன் கூட நீ எங்க வேணாலும் போ, நான் தடுக்க மாட்டேன். இப்ப நீ எங்கேயும் போக கூடாது. இல்ல, அவரு வித்யா கல்யாணத்துக்கு ஏதோ வாங்கி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதை கொடுக்கதான் கூப்பிட்டிருக்காரு. ஏதோ வாங்கி வச்சிருக்காரா? பரவாயில்ல, நீங்க அவளை அனுப்பலன்னு சொல்லிடுறேன். நான் வரேன். ஏ வலி வலி நில்லு. என்னடி நீ அப்படியே கிளம்புற? நீங்க தான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. நான் அப்படி சொல்லுவேனா? எவ்வளவு பெரிய மனுஷன் வித்யா மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்காரு. அவர் கூப்பிட்டு போகலன்னா நல்லாவா இருக்கும்? வித்யா, நீ போயிட்டு வா. வித்யா, உங்க அத்தை தான் சொல்லிட்டாங்கல்ல, வா போலாம். போயிட்டு வா வித்யா. பெரியயா பாசமா ஏதாவது கொடுத்தா வேணான்னு சொல்லாத, கையோட வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் அவரு ரொம்ப சங்கடப்படுவாரு. சரி போலாமா? படி. நகை நட்டு ஏதாவது கொடுத்தாருன்னா வீட்டுல இருக்கிற பழைய நகையெல்லாம் அவகிட்டயே கொடுத்துட்டு அவரு குடுக்கறத எப்படியாவது என் மகளுக்குன்னு வாங்கி வச்சிடணும். நீ பொய் சொல்லிதானே என்னைய கூட்டிட்டு வர? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? உன் கூட இத்தனை நாள் பழகுற, இது தெரியாதா எனக்கு? சரி, எங்க கூட்டிட்டு போற வள்ளி? நீயே நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ, எல்லாம் நல்ல விஷயம் தான். எங்கன்னு சொல்லு வள்ளி. சொல்றேன் வா, என்ன அவசரம்? இங்கதானே வரேன்னு சொன்னா, எங்க இன்னும் ஆளை காணோம்? யார தேடுற? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? சஞ்சய் தான் உன்னை பார்த்து பேசணும்னு இங்க கூட்டிட்டு வர சொன்னாரு. சஞ்சயா? ஆமா, இத்தனை நாள் உன் படிப்ப காரணம் காட்டி உன்கிட்ட காதல சொல்லாம இருந்திருக்காரு. படிப்பை விட பாசம் பெருசுன்னு நீதான் அவருக்கு புரிய வச்சிட்டல்ல, அதான் உன்னை கைவிட்ட கூடாதுன்னு நினைக்கிறாரு போல. அவர் வர டைம் ஆயிருச்சு, நான் கிளம்புறேன். ஏய், சந்திரமோகன். ஹலோ மேடம், சிங்கப்பூர் கம்பெனியோட சேர்மேன் லைன்ல இருக்காரு மேடம். உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என் போன்ல யாரும் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பாரு. ஹலோ, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ மேடம். ஹலோ, யாரு? நான் டாக்டர் அசோக் குமார் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். உங்க அப்பா சந்திரமோகனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா.
என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க அங்கிள்? அப்பாக்கு எப்படி? யார் அட்மிட் பண்ணது? என்னாச்சு அவருக்கு? அந்த டீடைல்ஸ்லாம் எனக்கு தெரியலப்பா. அப்பா இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்காரு. அப்பாக்கு எதுவும் ஆகக்கூடாது அங்கிள். அவர் எப்படியாச்சும் காப்பாத்துறீங்க ப்ளீஸ் அங்கிள். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன். வேதாவும் நீயும் உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ. விஜய், இந்தா ரொம்ப நாள் டிலே ஆன மீட்டிங் இல்லையா? அதான் இந்த தடவை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு ரிமைண்ட் பண்றாங்க. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம வரணும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்றாங்க. ஆமா, எனக்கு யாரு கால் பண்ணது? மேடம் இப்போதைக்கு எதுவும் சொல்லிக்க வேண்டாம். அது அது ஏர்போர்ட்ல இருந்து மேடம். ஃப்ளைட் டைம் ரிமைண்ட் பண்றதுக்காக கால் பண்ணியிருந்தாங்க மேடம். ஏன் விஜய் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை மேடம், நான் நல்லா தான் இருக்கேன். சரி, நான் கிளம்புறேன். வேதா, ஆ, ஒரு நிமிஷம். குங்குமம் வைக்காம போற? ஓ, ஆமா. எடுத்துக்கோ வேதா. என்ன வேதா, ஒரு நல்ல காரியத்துக்கு வெளியே போகும்போது குங்குமம் தவறுது? வேதா, ஒரு 10 நிமிஷம் உக்காந்துட்டு போகலாம்ல? ஐயோ, 10 நிமிஷம் வெயிட் பண்ணா ஃப்ளைட் மிஸ் ஆயிடும். நான் கிளம்புறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். தாத்தா உனக்கு 150 ஏக்கர் சொத்து எழுதி கொடுத்தாருல? ஆமா. அந்த சொத்து இப்போ எனக்கு தேவைப்படுது வித்யா. ஏக்கர் சொத்தா? அம்மாடியோ, இத்தனை நாள் அது யார்கிட்டயுமே சொல்லாம வரைச்சிட்டாலே. ஏங்க ஏங்க ஏங்க, இருங்க 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 இருங்க. இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வந்து சொல்றேன். என்னன்னு சொல்லிட்டு போங்க. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா? அதான் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. ஏங்க மேடம், நம்ம 2 பேரையும் தானே எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்க சொன்னாங்க. இப்ப நீங்க மட்டும் தனியா போனா என்ன அர்த்தம்? டைம் ஆச்சு ஸ்னேகா, நான் கிளம்புறேன். மேடம் போன் பண்ணி நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டு நான் என்னங்க சொல்ல முடியும்? ஸ்னேகா சொன்னா புரிஞ்சுக்க ஸ்னேகா. இல்ல இல்ல, நீங்க எங்கன்னு சொல்லாம இங்க இருந்து ஒரு ஸ்டெப் கூட நகர முடியாது. ஏங்க, எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஏதாவது தப்பு பண்றீங்களா? ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது. நீ மனசு வைக்கலனா எனக்கு அந்த 300 ஏக்கர் லேண்டே கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ இந்த 150 ஏக்கர் லேண்ட் கிடைக்கலனா அந்த 300 ஏக்கர் லேண்ட் வாங்கினதே வேஸ்டா போயிடும். போவி, 300 ஏக்கர் பத்தாதுன்னு இதையும் புடுங்க பாக்குறான்.
இவ வேற பெரிய தியாகியாச்சே. ஐயோ, அவசரப்பட்டு கொடுத்துருவாளோ? இந்த லேண்ட தாத்தா உனக்காக ரொம்ப ஆசையா கொடுத்துருக்காரு. இதை நான் உன்கிட்ட கேட்கறதே பெரிய தப்பு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல வித்யா. இப்போ கம்பெனில இருந்து ஒரு நிமிஷம். ஹலோ. சஞ்சய், அப்பாவுக்கு என்னாச்சு ப்ரோ? நீ உடனே போய் அவரை பாரு சஞ்சய். நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே விஜய், நான் இப்போ உடனே அங்க போறேன். சஞ்சய், என்னாச்சு? அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் வித்யா. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. எப்படி நடந்துச்சு? தெரியல, எல்லாம் நேர்ல போனாதான் தெரியும். நான் இப்ப அங்கதான் போறேன். சஞ்சய், நானும் வரேன். சரி, ஏறி போலாம். ஐயோ, எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. சொத்தை உடனே எழுதி வாங்க போறானோ? ஐயோ, இப்படி கை கேட்டினதுல வாய் கேட்டாம போகுதே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல. ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ணுங்க. இந்த பக்கம் வா. இத்தனை வருஷமா இந்த ஊருக்கே வராம இருந்தவர் திரும்ப வந்ததுக்கு அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா? அவருக்கு எதுவும் ஆகாது சஞ்சய், நீ தைரியமா இரு. மாமாவை பார்க்க நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ண, அப்பெல்லாம் பார்க்க முடியாம அவரை இப்படி ஒரு நிலைமையிலேயே நான் பார்க்கணும். எல்லாம் என்னால வந்தது. நான் இந்த ஊருக்கே வராம இருந்திருந்தா அவரும் இங்க வந்திருக்க மாட்டாரு. அவருக்கு இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்காது. டாக்டர், அப்பாவுக்கு எப்படி இருக்கு? தலையில ஹெவியா அடிபட்டு இருக்கு. நர்வ்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்ப என்னால எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவும் சொல்ல முடியும். டாக்டருங்கள தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவர் உசுறு இப்ப உங்க கையில இருக்கு. எப்படியாவது காப்பாத்துருங்க டாக்டர். எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோமா. நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க. ஏமா, சொல்லுங்க சார். ஆக்சிடென்ட் ஆன கேஸ் எந்த வார்டுல இருக்காரு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட். சரிம்மா, வாயா. சார், பேஷண்ட்டுக்கு நீங்க என்ன வேணும்? அவரு என்னோட அப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்கணும். கொஞ்சம் இப்படி வாங்க. ஓகே சார், வாங்க. சொல்லுங்க சார். உங்க அப்பாவுக்கு நடந்தது வழிபறி கொள்ள சார். உங்க அப்பா பெட்டியில பணம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை பார்த்த ஒரு திருட்டு ராஸ்கல் அவர்கிட்ட இருந்து பணத்தை பறிச்சுக்கிட்டு ஓட பார்த்திருக்கான். அப்ப 2 பேருக்கு நடந்த கை கலப்புல அவன் இவரை தள்ளி விட்டுருக்கான். இடையில ஒரு வண்டி வந்திருக்கு. அவர் மேல மோதிடுச்சு. தலையில பலமா அடிபட்டுருச்சு. ஆன் ஸ்பாட்ல நாங்க இருந்ததால உடனே அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டோம். சார், இப்ப அந்த திருட்டு ராஸ்கல் எங்க இருக்கான்? எங்க கஸ்டடியில தான் சார். அவர் யாரு, எந்த ஊருன்னு தெரியுமா சார்? தெரியலமா, எதுவுமே பேச மாட்டேங்கிறான். மனசாட்சி இல்லாம உசுரெடுக்க துணிறானா? அவள மனுஷனே இல்ல, மிருகம். சார், அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வெளியில விடக்கூடாது சார். நான் பெயிலபிள் செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அது சம்பந்தமா பேசாதான் சார் வந்தேன். உங்க அப்பா பேர் சொல்லுங்க. சந்திரமோகன். நோட் பண்ணியா? ஓகே சார். வயசு? 56. உங்க அட்ரஸ் சொல்லுங்க.
அந்த கொலைகாரன் யாருன்னு பார்த்தே ஆகணும். அவனை பார்த்து 4 வார்த்தை நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும். சஞ்சய், நீ அப்பாவை பாத்துக்கோ. பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. சார், அவனை பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சதா? சார், என்ன விஷயமா? யார பார்க்கணும்? இங்க ஒருத்தரை திருட்டு கேஸ்ல கொலை பண்ண முயற்சி பண்ணதா அரெஸ்ட் பண்ணிருக்கேல? ஆமா. அவனை நான் பார்த்து அவனுக்கு மனசாட்சி இருக்கான்னு 4 கேள்வி கேட்கணும். அவன் அடிச்ச அடியில 4 லத்தி உடஞ்சதுதாம்மா மிச்சம். எங்ககிட்டே ஒரு வார்த்தை சொல்லல, அவங்கிட்ட எப்படிமா போய் பேச போற? எதுவுமே சொல்லலையா? பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாமா. உன் பேச்சுக்கெல்லாம் அவன் அசைகிற ஆளே கிடையாது. ஒரு தடவை அவனை பார்த்துட்டு பேசிட்டு போயிடுவேன், இல்லண்டா என் மனசுல இருக்கிற கொதிப்பு அடங்காது. சரிம்மா, பேசி பாரு. ஆனா ஒரு கண்டிஷன்மா. என்ன? வந்ததுல இருந்து அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா எங்களுக்கு தாமா பிரச்சனை. அதனால அவனுக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுமா. நீ சொல்லியாவது அவன் சாப்பிடறான்னு பாப்போம். டேய், நீ எல்லாம் நல்லா இருப்பியா? இப்படி படத்துக்காக ஒருத்தரோட உயிரை எடுக்க பாக்குறியே, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? உனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல? அவங்களுக்கு இப்படி யாருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அடுத்தவங்க உழைச்சு சேர்த்த படத்தை திருடுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் அப்பா வயசு இருக்கும் உனக்கு, ஆனா உனக்கெல்லாம் மரியாதையை கொடுக்கணும்னு தோணல. கொலைகார பாவி. பெத்தவங்க கூட இல்லண்டா பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமாடா உனக்கு? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், திரும்பி பாருடா. வேணுங்கிறவங்களுக்கு அள்ளி போடுற வம்சத்துல பிறந்தவருடா அவரு. உதவின்னு கேட்டிருந்தா அவரே பணம் கொடுத்திருப்பாரு. அவரை போய் கொல்ல பார்த்திருக்கேடா. பேசுடா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? கொலைகார பாவி, ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அவனுக்கு தெரியுமா? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு அவனுக்கு தெரியுமா? அவரை பத்தி என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும். அவ ஒரு கொலைகாரன். யார கொலை பண்ணாரு? உன்னதான் கேக்குறேன், யார கொலை பண்ணாரு? அம்மாவை.